தைரியமான தோற்றத்துடன் நடந்து வரும் இந்த சிங்கத்தின் பெயர் சிம்பா. ஆனா இந்த சிங்கம் மத்த சிங்கங்களைப் போல சண்டை போடாது. யாரையும் பயமுறுத்தாது. இது ரொம்ப தைரியமான சிங்கம். ஆனா அதோட தைரியம் அன்பாலையும் அறிவாலையும் ஆனது. ஒரு நாள் சிம்பா ஒரு பெரிய ஆத்தங்கரையோரம் போய்க்கிட்டு இருந்துச்சு. அங்க நிறைய மான்கள் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. மத்த சிங்கங்களா இருந்தா அந்த மான்களை பார்த்ததும் துரத்த ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம சிம்பா ரொம்ப அமைதியா அந்த மான்களை பார்த்துச்சு. அந்த மான்கள் சிம்பாவை பார்த்து பயப்படாம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா சிம்பா யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான்னு அதுங்களுக்கு தெரியும். அப்புறம் சிம்பா காட்டுக்குள்ள நடந்து போகும்போது ஒரு மரக்கிளையில ஒரு குட்டி குரங்கு தன்னால இறங்க முடியாம கஷ்டப்பட்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அது பயத்துல கத்திக்கிட்டு இருந்துச்சு. உடனே சிம்பா அந்த மரத்தடிக்கு போச்சு. அது தன்னோட உடம்பால அந்த மரத்த மெதுவா உரசுச்சு. அப்படி உரசுனதும் அந்த கிளை கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்குச்சு. அந்த குட்டி குரங்கு பத்திரமா கீழ இறங்கி வந்துச்சு. அது சிம்பாவை பார்த்து ரொம்ப நன்றி சொல்லுச்சு. சிம்பா அத பார்த்து லேசா சிரிச்சுட்டு தன்னோட வழியில போயிடுச்சு. ஒரு நாள் காட்டுல திடீர்னு தீ பிடிச்சுக்கிச்சு. எல்லா விலங்குகளும் பயந்துகிட்டு நாலா பக்கமும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம சிம்பா மட்டும் பயப்படாம ஒரு இடத்துல அமைதியா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு சிம்பாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது வேகமா ஒரு பெரிய நீரோட இருக்கிற பக்கமா ஓடுச்சு. அங்க போய் தன்னோட உடம்பு முழுக்க தண்ணில நல்லா நனைச்சுக்கிட்டு தீ எந்த பக்கம் பரவிக்கிட்டு இருந்துச்சோ அந்த பக்கத்துல இருந்த காய்ஞ்ச புற்கள் மேல படுத்து புரண்டுச்சு. சிம்பானோட ஈரமான உடம்புனால அந்த புற்கள் நனைஞ்சு போனதால தீ அதுக்கு மேல பரவ முடியல. மத்த விலங்குகள் எல்லாம் சிம்பாவோட இந்த அறிவான செயலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த தீ மெதுவா அணைஞ்சு போச்சு. எல்லா விலங்குகளும் சிம்பா கிட்ட வந்து அவனோட தைரியத்தையும் அறிவையும் பாராட்டி நன்றி சொன்னாங்க. சிம்பா யாரையும் பயமுறுத்தாம தன்னோட அறிவாலையும் அன்பாலையும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுச்சு. அதுதான் சிம்பாவோட உண்மையான தைரியம். அதனால குழந்தைகளா, நீங்களும் யாரையும் பயமுறுத்தாம அன்போடும் அறிவோடும் தைரியமா இருக்கணும். அதுதான் உண்மையான பலம். மீண்டும் வேறு ஒரு நல்ல கதையோடு சந்திக்கலாம்.